கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். விசேஷமாக அதிகாலை வேளையிலே தினந்தோறும் பரிசுத்த வேதாந்தம் நம்ம ஒரு பகுதியை தியானித்து அதிகாலை வேளையில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். 121 சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன். 125 சங்கீதம் 1 வசனத்திலே, கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. 125 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். சீயோன் பர்வதம். யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். அப்ப காலவேளையிலே எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஒத்தாசை. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது நம்ம வீட்டுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ தேவன் தருவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 134 சங்கீதம் 3 வசனத்திலே, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, நம்முடைய நம்பிக்கை கர்த்தரா இருக்கும்போது, நம்ம குடும்பத்தை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். 24 மணி நேரமும் நம்முடைய தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நம்மளை பாதுகாக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். அவர் தான் நமக்கு வலது பக்கத்திலே நிழலா இருக்கிறார். பகலில வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சேதப்படுத்துவதில்லை. நம்ம கர்த்தரை நம்பி இருக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சேதம் வராது, நஷ்டம் வராது, தோல்வி வராது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் 24 மணி நேரம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தருகிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நம்மளை பாதுகாப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கும் போது நமக்கு இவ்வளவு கிஃப்ட் இருக்கு. உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும், எல்லா நாச மோசங்களுக்கு எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். நம்மளோட ஆத்துமாவை கர்த்தர் காப்பார். யாரெல்லாம் வெளியில புறப்படுறீங்களோ, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கு காப்பார்.
இந்த கிஃப்ட் யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பருவத்தை நோக்கி கூப்பிடுறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம். 128ஆம் சங்கீதத்திலே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நம்ம நடக்கணுமா? அவருடைய வழியில நம்ம நடந்தாச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தீமை விட்டு விலகி வாழ்றீங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து புதிய நாளை நாம் தொடங்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அப்ப கர்த்தருடைய வழியில நடக்கிறது தான் நமக்கு மகா பெரிய கிருபை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்ம தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கும்போது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நம்ம குடும்பத்துக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதெல்லாம் நமக்குள்ள கிஃப்ட். கர்த்தருக்கு பயந்து, அதாவது தீமை வெறுத்து நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழும்போது உனக்கு பாக்கியம், உனக்கு நன்மை, ஆரோக்கியம், சுகம், பலன் எல்லாம் நமக்கு இருக்கும். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாலே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைய எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோமோ அந்த சம்பளத்தை வாங்கி நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்து ஒரு திருப்தியா சாப்பிட முடியும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இதெல்லாம் எப்போ அப்படின்னா தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடக்கும்போது இந்த கிஃப்ட் ஃபுல்லா நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் அப்படின்னா ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா கனி உள்ள ஒரு வாழ்க்கை. குடும்பத்துக்குள்ள தீமையான காரியம் வீட்டுக்குள்ள வராமல் இருந்தாலும் அந்த குடும்பம் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒரு செழிப்பான ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பம் குட்டியமா பிள்ளைகள் பேரம்பேத்தி வம்சம் தலைமுறை சந்ததி சந்ததியா உள்ள எல்லா விதமான ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இருக்கும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் இவ்வளவு கிஃப்ட் இருக்கு. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல், சீயோன் பர்வத்தை போல். அப்ப நம்முடைய நம்பிக்கை கர்த்தரா இருக்கும் போது, நம்ம கர்த்தரை நம்பி இருக்கும் போது சீயோன் பர்வத்தை போல் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். இவ்வளவு கிஃப்ட் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. 132ஆம் சங்கீதம் 13 முதல் 15 ஆகிய வசனங்கள், 132ஆம் சங்கீதம் 13 முதல் 15 ஆகிய வசனங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். நம்ம எல்லாருமே சீயோன் குமாரத்திகள். சீயோனே உன் தேவனை துதி என்று 147ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சீயோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். துதிக்கும் போது குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது.
கர்த்தரை நம்பி இருக்கும் போது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். தீமை வெறுத்து கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த எல்லா கிஃப்ட்டுமே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை தேடும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கும் போது இவ்வளவு கிஃப்ட் இருக்கு. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாம்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் செய்கிறார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன் என்கிறார். ஒருவேளை ஐயா என் குடும்பத்துல நான் ரொம்ப பின்தங்க நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னா, அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. 147 சங்கீதம் 11 முதல் 14 ஆகிய வசனங்களிலே, அவர் உன் எல்லைகளை சமாதான உலகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி கதவுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவனை துதிக்கும் போது குடும்பம் முழுவதும் பாதுகாப்பு, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். துதிக்கிற ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தீமை வெறுத்து யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். யாரெல்லாம் இந்த காலவேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிங்கள் அன்புடன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்கப்பா. காலைவேளை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஜெப விஷயம் தாங்கப்பா. தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திரோம்ப்பா. புதிய நாளிலும் புது கிருபை நிரப்புங்கப்பா. அதிகால வேளையிலே யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்காங்களோ, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். யாரெல்லாம் உங்களுடைய பாதங்களில் வந்து அப்பா தாழ்த்துறாங்களோ இந்த நாளிலும் உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பா. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் வேலடைங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அப்போ அவங்க பிள்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து விசேஷமாக மறுபடியும் புதுப்பிங்க ராஜா. கர்த்தர் மனம் இறங்குங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளில் சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கையின் கீழ் ஆசீர்வதிங்கப்பா. அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இருங்க. கர்த்தர் மனம் இருங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. எல்லா தடைகளும் நீக்குங்கப்பா. யாரெல்லாம் மிஷினரி ஊழியம் செய்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசேஷமாக வேலை அடைக்கப்படட்டும்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா.
பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் கறந்துட்டு ஆசிரியங்கப்பா. கற்பதிரியா ஜெபினாப்பா, கத்தர் மனம் இறங்க, கத்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. டெலிவரி போறாங்கப்பா, கத்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறோம், கத்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சரீரத்தில் பலவீனம், சில குடும்பத்துக்குள்ளே கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, பாவ அடிமை, பிரிவினை எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பத்தை மறுபடியும் கத்தர் சந்திங்க, கத்தர் மனமிறங்க. உங்க பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் கத்தர் மன்னித்து பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ கத்தர் உதவி செய்யுங்க. கத்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளைகளை ஆசீர்வதித்தாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தங்கள் நிரப்புங்கப்பா, அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா, உங்களுடைய கிருபினால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா, கிருபின் வரலாறு நிரப்புங்கப்பா, ஞானம் வரலாறு நிரப்புங்கப்பா, தீர்க்கதர்சனம் வரலாறு நிரப்பு ராஜா. எல்லா குடும்பமும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. கையின் கீழ் ஆசீர்வதிங்கப்பா, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பேர் பேரா ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூடங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் ஜெபிக்கணும் கர்த்தர் பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தாங்க. வெளியில புறப்படுறாங்கப்பா, எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பாருன்னு எழுதப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிங்கப்பா, அப்படியே ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, தேவனர்களே அப்ப மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் பொருட்படுத்துங்க. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று மாத்திரமே அப்பா எல்லா காரியத்தையும் நாங்கள் நடப்பிக்கணும்ப்பா. தேவ சத்தத்துக்குள்ள நாங்கள் இருக்கணும்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றுமே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனர்களே அப்போ மினிஸ்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.